மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ள அம்மா திடலில் முருகனின் அறுபடை வீடுகளின் மாதிரிகளை 12 நாட்கள் வைத்து வழிபட அனுமதி கோரிய வழக்கில் காவல்துறையினர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரன். சந்திரன், வணக்கம். இந்த தீர்ப்பு குறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். வணக்கம். மதுரையில் முருக பக்தர் மாநாடு உள்ள அம்மா திடலில் ஜூன் 10ஆம் தேதி முதல் முருகனின் அறுபடை வீடு மாதிரிகளை வைத்து 22ஆம் தேதி வரை காலை மாலை வழிபாட்டு பிரசாதம் வழங்க கோரிய வழக்கில் வழக்கு தொடர் மதுரை காவல் கண்காணிப்பாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு திங்கட்கிழமை ஒத்திவைத்துள்ளனர். காவல்துறையினர் நடுநிலைமையான அமைப்பாக செயல்பட வேண்டும், இது ஒரு ஜனநாயக நாடு என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். இதே முறையிலேயே பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது. அங்கு இதுபோல் நடவடிக்கை அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மட்டும் ஏன் அனுமதி வழங்கப்படலை? இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துமா என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தலாம், அதோடு மனுதாரர் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பிடமும் உரிய அனுமதியை பெற வேண்டும். அதற்கான அனுமதி பெறவில்லை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மதுரையை சேர்ந்த முத்துக்குமார் என்ற மதுரை அமர்வு மனு தாக்கல் செய்தார். அது ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. மாநாடு நடைபெறும் அம்மா திடலில் 5 லட்சம் பேர் இணைந்து ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி பாடலையும் திருப்புகளையும் பாட உள்ளனர். எனவே எவ்வித அரசியல் நோக்கம் இல்லாமல் முருக பக்தர் மாநாடு நடத்தப்படுகிறது. ஆன்மீக கருத்துக்கள் கலை நிகழ்ச்சிகள் வாயிலாக சொற்பொழிவாலும் மாநாட்டில் வழங்க உள்ளோம். இந்த நிலையில் உள்ளாட்சி மாநாடு வைத்து காலை 10 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 முதல் 7 மணி வரை பூஜை அனுமதி கோரி விண்ணப்பித்து இதுவரை அனுமதி அளிக்க அனுமதி வழங்கும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதார் தரப்பில் அரசபாண்டி என்பது இந்து முன்னணி அமைப்பு சார்பாக ஏற்கனவே அனுமதி கோரி அளித்த மனு தொடர்ச்சியாக நேற்றுதான் 36 கேள்விகள் பதில் கேட்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் பதில் அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி அறுபடை மாதிரிகள் வைத்து வழிபாடு ஆகும் உறுதியில் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். அதற்கு ஆக விதிகளின் அடிப்படையே அறுபடை வீடுகள் மாதிரியில் வைத்து வழிபாடு முடிவு செய்யப்பட்டுள்ளது. காலையும் மாலையும் 2 மணி நேரம் பூஜை நடத்தி பிரசாதம் மட்டுமே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் 12 நாட்கள் பூஜை மற்றும் தரிசனத்துக்கு அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. தினமும் 200 300 நபர்கள் அப்போதில் கூடுதல் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதி இதே முறையிலேயே பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது. அங்கு மட்டும் இதுபோல் நடவடிக்கை அனுமதிக்கப்பட்ட நிலை இங்கு மட்டும் ஏன் அனுமதி வழங்கப்படவில்லை? இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துமா என கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து காவல்துறை நடுநிலை அமைப்பாக செயல்பட வேண்டும், இது ஒரு ஜனநாயக நாடு என குறிப்பிட்ட நீதி வழக்கு தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்தி செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.